தங்கவயல் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களோ, தாய்மார்களும், தொழிலாளர்களும், மாணவர்களோ, வியாபாரிகளோ, இன்றைக்கு தினப்பயணிகளோ பூத்தேருக்கு போய் தன்னுடைய பலத்தை காட்டியதை விட இன்னைக்கு ஜிம்கானா மைதானத்தின் முன்று திரண்டு இதற்கு ஆதரவாக நீங்கள் அணி திரள வேண்டும் என்று இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டின் மூலியமாக நாங்கள் தங்கவயல் மக்கள் அனைவரையும் பொது அழைப்பு விடுக்கின்றோம். நம்முடைய ஜிம்கானா மைதானத்தில் நடக்கிறது அந்த நிகழ்ச்சியை நாமே உற்சாகப்படுத்தி அதை மீண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நாங்கள் அழைப்பு கொடுக்கின்றோம். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பு ஏதோ விளையாட்டு தினமாக ஊர் மெச்சிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, ஆதாரபூர்வமாக செயல் வடிவங்கள் கொடுத்தது இந்த மீடியாக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் டெல்லிக்கு அனுப்பிய கடிதங்கள், அதற்கான அத்தாட்சி கடிதங்கள் அனைத்தையும் உங்கள் கைவசம் இருக்கிறது. தேவைப்படுவோருக்கு நாங்கள் காண்பிக்க தயாராக இருக்கிறோம். ஏதோ நேற்று பெய்த மழையில் முளைத்த சேவ் கேஜிஎஃப் அல்ல, இது தொடரும், வெல்லும் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கவயல் பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான அழைப்பை விடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகை யூடியூப் மூலியமாக இந்த செய்தியை நான் வெளியிடுகின்றேன். ஜிம்கானா மைதானம் என்கின்ற டாக்டர் BR அம்பேத்கர் ஸ்டேடியம் தங்கவயல் தொழிலாளி வர்க்கத்தினுடைய ரத்தமும் நகமும் சேர்ந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விளையாட்டு. உணவில்லை என்றாலும் அவன் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். தன்னுடைய பிள்ளைகள் ஒழுக்கமாக வளர வேண்டும், தன்னுடைய சந்ததி நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக பாதாளத்தில் இறங்கிய உயிரை மாய்த்து தங்கத்தை எடுத்த அந்த தொழிலாளி ரத்தம் சிந்திய அந்த அவனுடைய சம்பளத்திலே நிதியாக கொடுத்து உருவாக்கப்பட்ட மைதானம். இந்த மைதானம் கோலார் தங்கவயல் வரலாற்றினுடைய சொத்து. மைதானம் தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய சொத்து. இந்த ஜிம்கானா மைதானம் தொழிலாளர்களுடைய ஊதியத்திலே கட்டப்பட்டதுதான் ஜிம்கானா மைதானம். தொழிலாளர்களுடைய வாரிசுகள் இன்றைக்கு தங்கவயலிலே நாங்கள் இருக்கின்றோம். எங்கள் பாட்டன் முப்பாட்டனுடைய அந்த உழைப்பிலே உருவாக்கப்பட்டது இந்த ஜிம்கானா மைதானம். அதனால் மார்த்தட்டி சொல்லுகின்றோம், தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய உரிமை அந்த ஜிம்கானா மைதானம். அது மூடப்பட்டிருக்க கூடாது, அது திறக்கப்பட வேண்டும். மீண்டும் தங்கவயலிலே இளைஞர்களுடைய எழுச்சி உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய முயற்சியை நாங்கள் எடுத்தோம். எங்களுடைய முயற்சி பல விதத்திலே கொண்டு வந்தோம். 1 லட்சம் கையெழுத்து இயக்கம், தங்கவயலுடைய பகுதியாக ஜிம்கானா மைதானம் திறக்கப்பட வேண்டும் என்று கையெழுத்திடுங்கள் என்கின்ற கோஷத்தை வைத்தது சேவ் கேஜிஎஃப். அந்த கோஷம் இன்றைக்கு டெல்லி வரை கேட்டு அதை ஏளனம் செய்தார்கள். இவர்கள் கேட்கிறார்கள், திறக்குமா, ஆகிவிடுமா, நடந்து விடுமா என்றெல்லாம் பேசியவர்கள் இன்றைக்கு நாங்கள் தான் இதற்கு என்று வெட்கம் இல்லாமல் இன்றைக்கு மார்த்தட்டி கொள்ளுகின்ற ஒரு வரலாறும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சேவ் கேஜிஎஃப் அப்படி பேசவில்லை. என் ஊரிலே இந்த தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய அந்த வரலாற்று சின்னம் ஜிம்கானா மைதானம் திறக்கப்பட வேண்டும் என்ற முயற்சிக்கு உறுதுணையாக இருந்தது BGML நிர்வாகம், மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் ஜாயிண்ட் டைரக்டர். இதற்கு நமது பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மல்லேஷ் பாபு அவர்கள் தொடர்ந்து ஆதரவாக செயல்பட்டார். அதை திறக்கின்ற வரையில், அதற்கு வேலை நடக்கின்ற வரையில் சேவ் கேஜிஎஃப்-ஓடு இணைந்து செயல்பட்டார். அந்த இணைந்து செயல்பாட்டினுடைய முடிவு இன்றைக்கு ஜிம்கானா மைதானம் திறப்பு என்கின்ற போது தங்கவயலிலே மீண்டும் ஒரு சுதந்திரத்தை பெற்றுவிட்டோம். தங்கவயல் மீண்டும் திறக்கும், தங்கவயல் தொழிலாளி வர்க்கத்திற்கு விடிவெள்ளி பிறந்து விட்டது என்றுதான் இந்த தங்கவயல் மக்கள் நினைக்கின்றார்கள். அதனால் நாங்கள் நாளை இன்னைக்கு மரியாதைக்குரிய கேஜிஎஃப் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் சிவான்சு ரஜபுட் அவர்கள்
அவரும் இந்த மக்களோடு இணைந்து இந்த போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நாடு பூராவும் நடந்து கொண்டிருக்கிறது. தங்கவயல் இளைஞர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த தங்கவயல் இளைஞர்கள் தீய பழக்கத்திற்கு ஆளாகி தங்களுடைய வாழ்க்கையை அடித்துக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு அவர் ஃபுட்பால் டோர்னமெண்ட் இன்னைக்கு நடத்துறாரு. 2 நாள் டோர்னமெண்ட் நடக்கிறது. ஆனால் தொழிலாளி வர்க்கத்தினுடைய அந்த வரலாற்று சின்னமான ஜிம்கானா மைதானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெறுகின்றது. 27, 28 அந்த 2 நாட்கள் நடைபெறுகின்ற அந்த நிகழ்ச்சி நமது வரலாற்று நிகழ்ச்சி, தங்கவயல் தொழிலாளி வர்க்கத்தினுடைய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி யாரோ நடத்துகிறார்கள், போலீஸ் துறை நடத்துகிறது என்று நாம் தூர நின்று விடக் கூடாது. தங்கவயல் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களோ, தாய்மார்களும், தொழிலாளர்களும், மாணவர்களோ, வியாபாரிகளோ, இன்றைக்கு தினப்பயணிகளோ பூத்தேருக்கு போய் தன்னுடைய பலத்தை காட்டியதை விட இன்னைக்கு ஜிம்கானா மைதானத்தின் முன்று திரண்டு இதற்கு ஆதரவாக நீங்கள் அணி திரள வேண்டும் என்று இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டின் மூலியமாக நாங்கள் தங்கவயல் மக்கள் அனைவரையும் பொது அழைப்பு விடுக்கின்றோம். நம்முடைய ஜிம்கானா மைதானத்தில் நடக்கிறது அந்த நிகழ்ச்சியை நாமே உற்சாகப்படுத்தி அதை மீண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நாங்கள் அழைப்பு கொடுக்கின்றோம். ஜிம்கானா மைதானம் தன்னுடைய வரலாற்று சின்னத்திலே இந்த அமைப்பினுடைய அனைத்து உறுப்பினர்களும் இந்த ஜிம்கானா அந்த போர்ட்ஸினுடைய இன்னைக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் மோனோகிராமத்தோட இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறோம். இதை அணிந்து கொண்டு அந்த துவக்க விழாவிலும் நிறைவு விழாவில் நடைமுடிகின்ற வரையிலே நாங்கள் அந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்காக வாலண்டியர்ஸா நின்று அந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவாக நாங்களும் அதிலே பங்கேற்று நம் ஊர் நம் நிகழ்ச்சி நம் ஜிம்கானா என்கின்ற அந்த எண்ணத்தோடு அதை வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த முயற்சிக்கு ஆதரவாக கடினமாக முயற்சித்த இந்த தொகுதியினுடைய எம்பி மல்லேஷ் பாபு அவர்களுக்கு மன நிறைவோடு வாழ்த்துகின்றோம். அதே நேரத்திலே பாராட்டுகின்றோம். அதே போன்று சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் மரியாதைக்குரிய சிவான்சு ரஜபுட் அவர்களையும் பாராட்டுகின்றோம். இந்த தொகுதி எம்எல்ஏ அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கும் நாங்கள் எங்கள் போன்ற முக்கியமாக பிஜிஎம்எல் நிர்வாகத்தை எங்களுக்கு அளவு கடந்த கௌரவத்தோடு அவர்களை நாங்கள் மதிக்கின்றோம், பாராட்டுகின்றோம் என்று. ஏன்னா எங்களுடைய முதல் கோரிக்கையை கையிலே பெற்றவர்கள் அவர்கள்தான். எங்கள் கோரிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தவர்கள் அவர்கள்தான். இதற்கு கடுமையாக உழைத்த சிஎஸ்ஓ ஓஎஸ்டி அவர்களை நாங்கள் மனப்பூர்வமாக பாராட்டுகின்றோம், வாழ்த்துகிறோம் என்று சொல்லி 2 நாள் தங்கவயலுடைய திருவிழாவாக மாற்றப்பட வேண்டும். ஜிம்கானா வரலாறு மீண்டும் உலகம் பேசப்பட வேண்டும். என் தங்கவயல் தொழிலாளி பிஜிஎம்எல் அந்த இளைஞர்களுடைய வரலாறு மீண்டும் உலக அளவிலே ஒலிக்கப்பட என்பதற்காக சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் முனைட்டின் சார்பாக 2 கரம் கூப்பி அழைக்கின்றேன். தங்கவயலுடைய அனைத்து மக்களும் குடும்பமாக அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுகின்றேன். நன்றி, வணக்கம். மாலை வணக்கம். அனைவரும் அறிந்தது போல சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் ஆரம்பித்து 1 ஆண்டு காலம் நிறைவு பெற்றிருக்கின்றது. இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம், வேண்டியதை வெல்வோம் என்ற குறிக்கோளோடு செயலாற்றி இன்று ஒரு மாபெரும் வெற்றியை கண்டிருக்கின்றது. 140 ஆண்டுகள் சரித்திரம் வாய்ந்த பிஜிஎம்எல் ஜிம்கானா கிரவுண்ட் டாக்டர் B.R. அம்பேத்கர் ஸ்டேடியம் சேவ் கமிட்டியின் தலைவர் காம்ரேட் ஜோதி பாசு, காரியதரிசி தயானந்த் மற்றும் ஆலோசகர்கள் ஒருங்கிணைப்பாளர்களின் முயற்சிக்கு வெற்றி கிடைத்தது. நாம் மதிப்பிற்குரிய எம்பி மல்லேஷ் பாபுவிடத்திலே முறையிட்டு அவரை நாங்கள் பின்தொடர்ந்து அதை இன்று ஒரு முழு வடிவம் பெற்று நாளை அதை துவக்க இருக்கின்றார்கள். எந்த நிகழ்வாக சேவ் கேஜிஎஃப் கமிட்டியினுடைய அதிகாரப்பூர்வமான அந்த ஜெர்சியை இன்று மாபெரும் தலைவர் நமது மதிப்பிற்குரிய தோழர் ஜோதி பாஸ் அவர்கள் உங்கள் மத்தியிலே அதை ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அன்பிற்கினிய தங்கவயல்
பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், இந்த அமைப்பு இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம், இருப்பதை காப்போம் என்ற உயரிய நோக்கத்தில் இழந்துவிட்ட மைதானத்தை மீட்டிருக்கிறோம். டாக்டர் அம்பேத்கர் நூற்றாண்டு விளையாட்டு மைதானம் காடாக இருந்தது. மறுபடியும் புதுப்பிக்க, புனரமைக்க சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் தனது ஆக்கப்பூர்வமான வேலைகளை கடந்த 6 மாதமாக டெல்லி வரை நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய வேண்டுகோளை முன்வைத்தோம். அதன் வெற்றிதான் இன்றைக்கு ஜிம்கானா கிரவுண்ட் திறப்பு விழா அனைவரின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது தங்கவயல் வெற்றி, சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டின் வெற்றி என்பதை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இதற்கு அடையாளமாக நாளை நடக்கிற இந்த கால்பந்தாட்ட துவக்க விழாவிற்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் தங்களது அடையாளங்களை பிரதிபலிக்க இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அடையாளப்படுத்தி வணக்கத்துக்குரிய இந்த அமைப்பின் தலைவர் தோழர் வழக்கறிஞர் ஜோதிபாஸ் அவர்கள் வெளியிட, அவைத்தலைவர் மரியாதைக்குரிய ஐயா திலகராஜ், பொருளாளர் மரியாதைக்குரிய பிரதாப்குமார், விளையாட்டு வீரர் மரியாதைக்குரிய கருணாமூர்த்தி, செயல் தலைவர் மரியாதைக்குரிய ஜெய்சீலன் அவர்கள், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிற ஐயா இருதயராஜ் ஆகியோர் இது அமைப்பின் நிர்வாகிகளுக்கு ஜெர்சியை வழங்குகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திருநாள்